வணக்கம் நண்பர்களே. நேத்திக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா திருவண்ணாமலை கோவிலுக்கு தான் போயிருந்தோம். திருவண்ணாமலை கோவிலோட சிறப்புகள் எண்ணற்ற சிறப்புகள் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய தடவை கொடுத்துருக்கேன் திருவண்ணாமலை கோவிலை பற்றி. நேத்திக்கு நாங்கள் ஒரு முகூர்த்தத்தை அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்படியே சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்புறம் எப்போவுமே போல் நாங்கள் கிரிவலம் போக முடியல இந்த டைம்ஸ். சுவாமியை லைனில் நின்று தான் தரிசனம் பண்ணோம். சுவாமியை தரிசனம் நல்ல மாதிரி பண்ணோம். இந்த தடவை தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்றதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. வழக்கம் போல் கோவில் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மனமகிழ்ச்சியாக வீடு திரும்பியாச்சு. அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஷாப்பிங் போனோம் இல்லைங்களா, பசங்களாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஸோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வேண்டியது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்தது. சுவாமியை தரிசனம் பண்ணது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் முக்கியமான ஒரு வேலையாக போயிருந்தோம். அந்த கல்யாணத்துக்காக போயிட்டு அதுக்கப்புறம் காலையில் முகூர்த்தத்தை அட்டன் பண்ணிவிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் வீடு திரும்பியாச்சு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.